ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் அழகான கோழி போட்ட முட்டை. இங்கே பாருங்கள், இதுதான் ஒரிஜினல் முட்டை. நான் இப்போ ஒன்று எடுத்து வைக்கிறேன் பாருங்கள். நீங்கள் மார்க்கெட்டில் வாங்குகிற முட்டையெல்லாம் வந்து ஒரிஜினல் முட்டையே கிடையாது. ஆமாம், அதெல்லாம் கலர் பண்ணி வருது. அதோட முட்டை கலர் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், நீங்களே பாருங்கள். அதெல்லாம் காப்பி தூள் போட்டு கலந்து வர மாதிரி இருக்கும். இதுதான் ஒரிஜினல் முட்டை. அதோட ஷேப் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். மறையிருமா? எங்கள் வீட்டில் போட்டது. ஆமாம். எதுக்காக அரிசியில் போட்டு வச்சுருக்கீங்க? எதுக்காக அரிசியில் போட்டு வச்சுருக்கீங்க? அது ஒரு வாட்டி போடுற முட்டையை அப்படி எடுத்து வச்சா பாதுகாப்பாக இருக்கும். அப்புறமா ஒரு கடைசி முட்டை போட்டதுக்கு அப்புறம் அதை எடுத்து அடை வைப்பாங்க. அடை வச்சு குஞ்சு பொரிப்பாங்க. பாருங்க, அதோட உள்ள இருக்கிற முட்டை கரு பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன், கலரே பாருங்க வித்தியாசமா இருக்கு பாருங்க. இது உள்ள பாருங்களேன் எப்படி இருக்கு பாருங்க. நம்ம கடையில் வாங்குற முட்டை இப்படி இருக்கவே இருக்காது. இதோட உள்ள கலர் பார்த்தீங்கன்னா அது எப்படா என்ன கலர் இருக்கு பாருங்க. அது ஒரு கிளாஸ் வேணும் கூட பாருங்க, என்ன கலர்ல இருக்கு பாருங்க. நம்ம கடையில் வாங்குற முட்டை கலர் வந்து நல்லா எல்லோவா இருக்கும். குழம்பு மஞ்சத்தூள் கலர்ல இருக்கும். இது என்ன கலர்ல இருக்கு பாருங்க, ஆரஞ்சு கலர்ல இருக்கு. லைட் ஆரஞ்சு கலர்ல இருக்கு. இதுதான் ஒரிஜினல் முட்டை. மக்களே, மறந்து கூட பெரிய பெரிய சூப்பர் மார்க்கெட்ல முட்டைய நாட்டு முட்டைன்னு சொல்லி வச்சு ஏமாத்துறாங்க. யாரும் நம்பாதீங்க. முடிஞ்சா கிராமத்துல போயிட்டு முட்டை விடுற கோழியா பார்த்து வாங்கிட்டு வந்து வீட்டுல வச்சு இது மாதிரி முட்டை போட்டு வாங்கி சாப்பிடுங்க. அப்போ மெட்ராஸ்ல இருக்கவங்க எங்க போய் வாங்குறது? அதுதான் சொல்றேன். கிராமத்துல போயிட்டு முட்டை விடுற கோழியா பார்த்து இல்லை அங்கேயே விற்கும். முட்டை விற்கும், நாட்டு முட்டை விற்கும். ஒரு முட்டை 10 ரூபாய் தான். வாங்கி அதை சாப்பிடுங்க, அதான் நல்லது உடம்புக்கு. கடையிலலாம் வாங்கி சாப்பிடாதீங்க, எல்லாமே கலர் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அப்புறம் மக்களே, இந்த முட்டை நாட்டு முட்டை குடிச்சிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. காலையில் ஒன்று டெய்லியும் குடிங்க, ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதாவது ஜிம்முக்கு போகிறவங்கலாம் குடித்தா இன்னும் நல்லது. அப்புறம் ஏஜென்ட் பண்ணுங்க. இதில் தான் இந்த முட்டையை குடிப்பாங்க. இதில் அளவாக எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி குடிப்பாங்க. அது இன்னும் உடம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தானது, இடுப்புக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்து. குடிங்க, ரொம்ப நல்லது. நாட்டு முட்டை இப்படி வாங்கி கிராமத்தில் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்க. சரி இருங்க, ரெண்டாவது ப்ளே பண்ணல. இருங்க இப்படி பண்ற இப்படி இருங்க, ரெண்டாவது டைம் ப்ளே பண்ணல. ஃபர்ஸ்ட் ப்ளே பண்ணிட்டேன், இப்போ ரெண்டாவதா ப்ளே பண்ணல. மறுபடியும் சொல்லுங்க. பேக் தான் சேவ் ஆயிடும்.